சென்சார் போர்டு எப்படி சார் இயங்குது? முன்னாடி எடுக்கும்போது தான் பிரச்சனையாக தெரிஞ்சுது. இப்போ எடுக்கிறது பிரச்சனை இல்லை. இது ஒரு ரிலீஸுங்கிறது வந்து இப்போ 5 பேர் படம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு 4 பேர் ஒரு ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் மாற்றி சொல்கிறார் அப்படின்னா அந்த ஒருத்தர் சொல்கிறதுக்கு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணுமா? ஜனநாயக படத்துக்கு என்னதான் பிரச்சனை? இது மிகப்பெரிய மன உளைச்சல். பணத்தை தாண்டி மன உளைச்சல்னு ஒன்று இருக்குது சார். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அவருடைய இடத்த நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. சென்சார் படம் பார்த்துட்டாங்க சார். இதே மாதிரி தான் படம் பார்த்துட்டாங்க. கட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் சப்மிட் பண்ணோம். எல்லாம் முடிஞ்சுது. எவ்வளோ கட்ஸாக கொடுத்தாங்க மெர்சலுக்கு? சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். சென்சார் போர்டு பிரச்சனை வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. ஏற்கனவே இதே மாதிரி விஜய் நடித்த மெர்சல் படத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து அதை வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணி காட்டியவர் தான் ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸோடைய நிறுவனர் முரளி ராமநாதன் சார். இந்த சென்சார் போர்டு எப்படி இயங்குது, இதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனை, அதை பற்றி டீட்டெயிலாக சார்கிட்ட வந்து பேசலாம். சார் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரும் கூட. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கீங்க. சென்சார் போர்டு எப்படி சார் இயங்குது? ஒரு படம் டைரக்ட் பண்ணி முடித்த உடனே எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே எப்படி நீங்கள் அனுப்புவீங்க? எப்படி சென்சார் போர்டு வேலை செய்யுது? சென்சார் போர்டு வந்து சிறப்பாக தான் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா அவங்களுடைய வேலை என்னென்னா அந்தந்த மொழி படங்களை அவங்க வந்து அதை வந்து பார்த்து இந்த படத்தினால சமுதாயத்துக்கு நல்லது இருக்கா, அதனால் வர பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு குழு, ஒரு 5 பேர் வந்து படம் பார்ப்பாங்க. அந்த கமிட்டி மெம்பர்ஸு, அது ரீஜனல் ஆஃபீஸரோட தலைமையில் அது நடக்கும். அவங்க பார்த்துட்டு அதில் இருக்க வசனங்கள் இல்லை விஷுவல் மீடியா, ஏன்னா விஷுவல் மீடியா வந்துடுறது வந்து ரொம்ப பவர்ஃபுல் மீடியா. இது வந்து நேரடியாக ஒரு சமுதாயத்தை வந்து தாக்கக்கூடிய ஒரு மீடியா தான் விஷுவல் மீடியா. ஸோ விஷுவல்ஸு, சவுண்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து டயலாக் பை டயலாக் அவங்க வந்து அதை ஆராய்ஞ்சு செக் பண்ணி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாமா, சில வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, நம்ம சரளமாக பேசக்கூடிய வார்த்தைகளை கூடமே வந்து ஒரு திரையில் வந்து நம்ம காமிச்சு அதை ஒரு முன்னுதாரணமாக ஆகிடக்கூடாதுங்கிறத வந்து அவங்க ஆராய்ஞ்சு அதை வந்து தணிக்கை செஞ்சு கொடுக்கறது தான் சென்சார் போர்டோட வேலை. சென்சார் போர்டோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஹெட் ஆஃபீஸ் வந்து பாம்பேவோட தலைமை இதுவாக சேர்மன் சென்சார் போர்டு வந்து ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவரை வந்து இருப்பாங்க. அதுக்கு கீழே மாநிலம் வாரியாக அவங்க அங்கே, ஏன்னா ஒரு பாம்பேல இருந்துட்டு ஒரு தமிழ் படத்தை வந்து தணிக்கை செய்யக்கூடிய இதுன்னா இங்கே இருக்கிற சூழல்களை வந்து அவங்க வந்து தெரிய வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மொழி வாரியாக இருக்கக்கூடிய படங்களுக்கு தணிக்கை செய்யறதுக்கு அந்தந்த மாநிலத்தில் ஆஃபீஸ் இருக்குது சார். அந்தந்த ஆஃபீஸ் ரீஜனல் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ரீஜனல் ஆஃபீஸ். இப்போ அந்த 5 பேர் கொண்ட குழுவோட அந்த ரீஜனல் ஆஃபீஸரோட அந்த ஹெட்டும் சேர்ந்து மீதி 4 பேர் பார்ப்பாங்க. ஆமாம். ஓகே. அதில் 2 பெண்களும் இருப்பாங்களா சார்? அதில் பெண்கள் அதில் இருக்க மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க பெண்கள் இருப்பாங்க. எல்லா துறை சார்ந்தப்பட்ட ஒரு அரசியலாக இருக்கட்டும், சமூக சேவர்களாக இருக்கட்டும், ஒரு இலக்கியவாதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கலந்து இருக்கிறது தான் வந்து ஒரு கமிட்டியாக அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறப்ப படத்தில் ஒன்றிடுவோம். சில படங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா அப்படியே போயிடும். இப்போ சென்சார் போர்டு எப்படி பார்ப்பாங்க? அதே மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் போட்டு இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணுன்னா பாஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். அது இல்லை எப்படி பார்ப்பாங்க? ஆக்சுவலி அவங்க பெரிய ஸ்க்ரீனில் தான், தேட்டரில் தான் பார்ப்பாங்க. பெரிய ஸ்க்ரீனில் அதுக்குன்னு தணிக்கை கொடுக்கணும் சில திரையரங்குகள் இருக்கு, அதில் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. குறிப்பிட்ட இதில் தான் படத்தோடைய கம்ப்ளீட் ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஒப்படைக்கணும். ஒரு தயாரிப்பாளர் தன் படத்தை முடித்ததுக்கப்புறம் அந்த படத்தோடைய அளவுகோல் லென்த்து, ரீல் பை ரீலு, அன்றைக்கி வந்து படப்பெட்டிகள் இருந்தது, அது ரீல். இப்போ வந்து டிஜிட்டல் மீடியா வந்தோடனே அதுவுமே அவங்க வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு எவ்வளோ அளவு
அதை வந்து ஆன்லைன் மூலமாக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து இங்கே ரீஜனல் ஆஃபீஸர் படம் பார்த்து எல்லாம் ஓகே பண்ணனாலும் நீங்கள் பாம்பேக்கு போய் நிறைய கட்டுப்பாடுகளை மாற்றியிருக்காங்க. இப்போ சென்சார் போர்டை சமீப காலமாக ரொம்ப கட்டுப்பாடுகளை மாற்றியிருக்காங்க. ஸோ அதோடைய சிரமங்கள் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அதோடைய ஜனநாயகம். எல்லாமே வந்து பாம்பேக்கு போய் அங்கேருந்து பர்மிஷன் வந்ததுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட்டை இங்கே வந்து ரீஜனல் ஆஃபீஸர் கொடுப்பாங்க. முன்னாடி வந்து தந்தைய காலத்துலலாம் முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தபோது மெர்சன்லாம் இங்கே ரீஜனல் போர்டு இங்கே பார்த்து தமிழ் படங்களை இங்கே பார்த்து இங்கே அவங்க வந்து பர்மிஷனை கொடுத்து எல்லாமே பண்ணுவாங்க. இதை வந்து பாம்பேவோட தலையீடுகள் இங்கே ஹெட் ஆஃபீஸோட தலையீடுகள் இல்லை. இப்போ ஆன்லைன் சிஸ்டம் எல்லாமே மாறினதுனால இது அங்கே போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் வந்திருக்கு சார். இப்போ நேரில் படம் பார்க்குறத தாண்டி அந்த ஃபுல்லாக ஸ்கிரிப்டையும் படிக்கிறாங்க, படிக்கிறாங்க பாம்பேயில் உட்காந்து. பாம்பேல அந்த ஸ்க்ரீன் நடக்கும்போதே ஒருத்தர் 5 பேர் இருக்கிறதுல ஒருத்தர் வந்து அந்த புக்கை வச்சு அதை செக் பண்ணும். அந்த டயலாக் தான் இந்த புக்கில் இருக்கான்னு. ஏன்னா முடித்ததுக்கப்புறம் இந்த பவுண்ட் ஸ்கிரிப்ட் சீல் வைக்கப்பட்டு உள்ள வந்து மத்திய அரசுக்கிட்ட இருக்கும். அதை ஏன்னா சென்சார் போர்டுங்கிறது வந்து ஒன்றிய அரசு தான், அவங்கக்கிட்ட அது அந்த புக்கை வந்து கரெக்டாக இருக்கா, இதில் மாற்றணுங்கிறத இங்கேயே வந்து நோட் பண்ணிடுவாங்க. இந்த ரீலில் இந்த நிமிஷத்தில் இந்த வார்த்தைகள் வருது, இதை மாற்றுங்கன்னு படம் பார்த்து முடித்த உடனே கூப்பிட்டு தயாரிப்பாளரும் இயக்குனர்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அதை நம்ம சரி செஞ்சு மறுபடியும் கொடுக்கணும். அதை வந்து வீடியோவில் பார்த்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சென்சார் மெம்பர்ஸில் இருக்க அந்த வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நான் டேரக்டர்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி மாற்றுங்கன்ட்டு. பட் நான் அதுக்கு தகுந்த விளக்கம் கொடுக்குறப்ப அதை ஏற்றுப்பாங்களா இல்லை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா? ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது சார். எதனால் அந்த வார்த்தையை அந்த இடத்துல பிரயோஜனப்படுத்தணும், எதுக்குனால அந்த விஷுவல் அங்கே வந்திருக்கு, அதை வந்து சில விஷயங்களை வந்து இப்போ நீங்கள் வெட்டினீங்கன்னா ரத்தம் வரும். அந்த இடத்த ரத்தம் வந்தால் தான் அது வந்து நிஜமாவே அப்படி இருக்குது. அதை வந்து நம்ம வெட்டும் போது ஒன்றுமே வராமல் இருக்குதுன்னா அது வந்து பொய்யா இருக்கும். அது ஒரு உண்மைத்தன்மையை தெரிகிறதுக்கு அதுக்காக ரத்தத்தை காமிக்கணும்னா அதை வந்து ரொம்ப அதிகப்படியாக ரத்தத்தை காட்டாமல் குறைச்சி கொடுங்க, இல்லைன்னா அதை பிளர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதனால அங்கே வரவே கூடக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை. நம்ம விளக்கத்தை சரியாக கொடுத்தோம்னா அதை ஏற்றுக்கக்கூடிய இது இருக்காங்க. ஒரு மெம்பரை பொறுத்து அந்த நேர சூழ்நிலைகளை பொறுத்து அமையும். ஓகே, இப்போ 5 பேர் படம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், ஒரு 4 பேர் ஒரு ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் மாற்றி சொல்கிறார் அப்படின்னா அந்த ஒருத்தர் சொல்கிறதுக்கு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணுமா? அந்த ஒருத்தரும் வந்து ஆஃபீஸர் மூலமாக தான் சொல்லுவாங்க, நேரடியாக சொல்லக்கூடிய இது கிடையாது. அவங்க ஆஃபீஸர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அவர் சொல்லுவார். ஒரிஜினல் ஆஃபீஸர் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்கும். 5 பேருக்குள்ளேயும் வந்து ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் கேட்பாங்க. ஏன்னா நான் சென்சார் போர்டு மெம்பராக இருந்திருக்கேன் 2007-8 இருந்தபோது எனக்கு அது தெரிஞ்சதுனால சொல்கிறேன். நம்ம கருத்துக்களை வந்து ரீஜனல் ஆஃபீஸர்கிட்ட சொல்லுவோம், அது ஏற்றக்கூடியதாக இருக்கும். அது ஒரு டிஸ்கஷன் போகும். அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் கூப்பிட்டு இதுதான் இப்படி தாங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் டிஸ்கஷன் முடிச்சு தான் கூப்பிடுவாங்க. ஓகே, இப்போ ரீஜனல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாருங்க சார், அந்த படம் பார்க்குற மீதி 4 பேருமே அதே 4 பேர் தானா இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார். ஒரு சமுதாயத்தில் இருக்கிற நிறைய பேர், ஒரு 60-70 பேருக்கு மேலே இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடியங்க, சேவகர்கள்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து அவங்க வந்து மெம்பராகவும் படத்துக்கு படம் மாறுவாங்க. ரீஜனல் ஆஃபீஸர் ஒருத்தர் தான் அதை வந்து எல்லா படத்துலையும் இருப்பார், எல்லா படத்துக்கும் கூப்பிடுவார். அவர் தான் யார் இந்த படத்துக்கு கமிட்டியில் போடலாம் அப்படிங்கிறத அவருடைய டிசிஷனில் அது வரும். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க வருவாங்க. அது கடைசி நேரம் தான். முன்னாடி இந்த படம் பார்க்க போகிறோங்கிறதுக்குள்ளே தெரியாது யாருக்கும். அவ்வளோ யார் ப்ரொடியூசருக்கும் தெரியாது யார் வர போகிறாங்க என்னங்கிறது எல்லாமே தெரியாது. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரட்டாகவும் இது வந்து நடந்துகிட்ருக்கோம். ஏன்னா அவங்களுக்கும் இதோடைய பொறுப்புணர்ச்சி அவங்களுக்கும் தெரியுன்றதுனால இது ரீஜனல் ஆஃபீஸருக்கோடைய பொறுப்பு அதிகம் வேறு இதில். அதனால் அதை வந்து ரொம்ப சீக்கிரசியாக தான் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இந்த ஜனநாயக படத்துக்கு என்னதான் பிரச்சனை? உண்மையாக சொல்ல போகணுன்னா சார் இருக்கும், ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு சங்கத்தை எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்குன்னு கேட்கல. நாங்கள் கேட்டாலுமே ஒரு சென்சார் போர்டோடைய பிரச்சனைகளை வந்து சங்கமாக, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமாக வந்து நம்ம வந்து ஒரு பாலிசி மேக்கிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணணும். எல்லா அமைப்புகளும், எல்லா மாநிலத்தில் இருக்க அமைப்புகளும், ஏன்னா சென்சார் போர்டுங்கிறது ஒரு சிங்கிள் ப்ராசஸ்.
ஒரே சட்டத்திட்டங்கள். அந்த சட்டத்திட்டத்துக்கு என்ன மாதிரி இருந்தால் சௌகரியமாக இருக்குங்கிறத பண்ணி பண்ணுறோம். இப்போ போன கேள்விக்கு முன்னாடி சொல்லும்போது எல்லாமே பாம்பேக்கு போயிட்டு வர்றதுனால இப்போ இவங்க ஜனநாயகம் படத்தில் வந்து கட்ஸை கொடுத்துருக்காங்க, படம் பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததை வந்து அவங்க வந்து அதையும் கொடுத்துட்டாங்க, திருப்பி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது பாம்பேக்கு போயிட்டு வரும்போது தான் ரிவைசிங்கில் இதை பார்க்கணுன்னு இருக்காங்க. அவங்க படம் பார்த்துட்டு இதில் ஏதாவது அஃபென்ஸ் இருக்குது, இங்கே விட்டுட்டாங்களா அப்படிங்கிறத அவங்க என்ன தெரிஞ்சிச்சுன்றத வந்து உண்மை நிலவரம் எங்களுக்கு தெரியல சார். அது தெரிஞ்சால் தான் இதில் வந்து நம்ம இது சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கட்டு கொடுத்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். அது அங்கேருந்து சென்சார் போர்டு சேர்மன் சைட்லேருந்து ரிவைசிங் கேட்டதுனால இதை ஹோல்ட் ஆகிருக்கு. இது இப்போ கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. பார்ப்போம் சார் அது என்ன நடக்குதுன்னு. அதுக்கு மேலே நம்ம விளக்கம் ஒன்றும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் சார். ஓகே, இப்போ ரிவைசிங் கமிட்டி வந்து அந்த சென்சார் போர்டு மெம்பர்ஸ் தான் கொடுக்க முடியுமா, இல்லை ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் கூட கொடுக்கலாமா, ரிவைசிங் கமிட்டிக்கு போகலாமா? இப்போ உங்கள் படத்தை வந்து இதை நான் இந்த கட்டு கொடுத்துட்டோம், நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரிவைசிங் போவோம். நாங்கள் ரிவைசிங் போகிறோன்னு அங்கேயே சொல்லிட்டு வந்துட்டா அது ரிவைசிங்க்கு போயிடும் சார், ரிவைசிங் கமிட்டி. ஏன்னா நீங்கள் சொல்லுற கட்டோ அந்த 5 பேர் பேசி நம்மளுக்கு இந்த இடத்துல இது அப்ஜெக்ஷனாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்ம ஒத்துக்கலைன்னா ஜஸ்ட் லைக் அப்பீல் மாதிரி நாங்கள் அதை ரிவைசிங் போகிறோன்றது ப்ரொடியூசர் கால் எடுக்க முடியும் சார். ப்ரொடியூசரும் டேரக்டரோட காலும் முக்கியம். ஏன்னா இது சென்சார் போர்டுங்கிறது மெயினாக வந்து எல்லா பாதிப்பும் ப்ரொடியூசருக்கு இருந்தாலும் கிரியேட்டிவ் பொறுத்தவரை கிரியேட்டிவ் தான் இது. அந்த கிரியேட்டிவில் அவங்க கை வைக்கும் போது அவங்க ரிவைசிங் போகக்கூடிய காலை அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கலாம், ப்ரொடியூசரும் டைரக்டரும் எடுக்கலாம். இல்லைன்னா இந்த படம் அவங்க வந்து கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது ரிவைசிங் போகிற கால் வந்து ப்ரொடியூசர் சைடு தான் சார் வரும். ரிவைசிங் கமிட்டிலாம் மாறி வந்திருக்கா சார்? அந்த 5 பேர் கொண்ட ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிவைசிங் பார்க்குறப்ப அது தேவையில்லைன்னு கூட சொல்லியிருக்காங்களா? நிறையா வந்திருக்கு சார், நிறையா வந்திருக்கு. இந்த 5 பேர் அங்கே இந்த ரீஜனல் ஆஃபீஸர் அங்கே இருக்க மாட்டாங்க. இந்த 5 பேரும் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க. இதோடைய கருத்துக்கெல்லாம் அங்கே போகும். அந்த பேப்பர் வந்து என்ன இதை பேசப்பட்டிருக்குங்கிற விஷயங்கள் போகும். அதோடைய ரிவைசிங் கமிட்டிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பார்ப்பாங்க. அதோடைய இதுவே சிஸ்டமே அடுத்த சிஸ்டம். அதுக்கு மேலே அதில் வந்து தெரிஞ்சு 99-100% எல்லாமே ஓகே ஆகி வந்திருக்கு. இங்கே இருக்கிற கட்டோட மினிமல் கட்டோட விடுவாங்க. இதை வந்து கொஞ்சம் பெருந்தன்மையாக ரிவைசிங் கொஞ்சம் இருக்கும் அதில் விடுறது. ஆனால் அதில் இருக்க பாதியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரிவைசிங்கில் போய் ஜனநாயகம் என்ன பராசக்தி ரிவைசிங் போய் தான் ஓகே ஆகி வந்திருக்கு. இங்கே வந்து அப்ஜெக்ஷன் ஆச்சு, அது ரிவைசிங் போய் அங்கே ஓகே போய் தான் வந்தாங்க. அதுவும் வந்து ரிவைசிங் போகும்போது அதுவும் பாம்பேவோட இது வந்து எல்லாமே வந்து இப்போதைக்கு ஹெட் ஆஃபீஸ் கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே இருந்தாலும் அந்த மாதிரி போயிடுச்சு. ஓகே, எல்லாம் மத்திய அரசு கண்ட்ரோலில் எடுக்கிறாங்கனால புரிஞ்சுக்க முடியுது. இன்டெரக்டாக பாலிசாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மத்திய அரசுன்னு சொல்லலை, கொஞ்சம் இப்போ வந்து ரொம்ப வந்து நம்ம கருத்தை வந்து சுதந்திரமாக சொல்லக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கியிருக்கு திரைத்துறையில். அந்த நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்க சட்டத்திட்டத்துக்கு வந்து இப்போ புது சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. எல்லா பேன் இண்டியா படம் இப்போ எல்லாமே பேன் இண்டியா படமாக வந்திருக்கு. இப்போ பேன் இண்டியா படம்னா ஒரே நேரத்தில் எல்லா இடமும் சென்சார் பண்ணலான்னா, ஆனால் இன்றைக்கி 50 நாள் முன்னாடி சென்சார் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்குங்கிற ஒரு பயம் எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் வந்துருச்சு. எல்லா லாங்குவேஜுமே இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் தமிழ் படம் கிடையாது, தமிழ் படம் இந்திய படம் ஆயிடுச்சு, தெலுங்கு படமும் இந்திய படம் ஆயிடுச்சு, கன்னட படமும் இந்திய படம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில எல்லா வியாபாரம் வந்து இந்திய அளவில் பெருக்கும்போது ஒரு மொழி படம் வந்து பண்ணும்போது அதை சென்சார் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகிடுச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இப்போ வந்து கால அளவு வந்து ரொம்ப தூரம் 50 நாளுங்கிறது வந்து ஆனால் தான் ஒரு சேஃப்டியாக ஒரு சௌரியமாக ஒரு ரிலீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு தயாரிப்பாளருக்கு வரும்போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தயாரிப்பாளருக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து தன் படத்தை வந்து செதுக்கி பண்ணும்போது கடைசி நேரம் வரைக்கும் பண்ணுறாரு. கடைசியாக எண்ட் ஆஃப் த டே தயாரிப்பாளர் போய் எல்லா ஆஃபீஸ்லேயும் நிற்க வேண்டிய சூழ்நிலையில வந்து நிற்குது. அதுதான் இன்னைக்கு. ஸோ படம் எடுக்கிறத விட படம் ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரி இருக்கு போல இருக்கே சார். மிகப்பெரிய இது சார். படம் ரிலீஸுங்கிறது வந்து
குதிரை கொம்பா இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ ஆகிக்கிட்டே வருது சார். ஏன்னா அப்பா காலத்துலேருந்து நீங்கள் தயாரித்த படங்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ரமணன் சார் காலத்துலேருந்து. இப்போ ரொம்ப நிலைமை மோசமாயிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? வியாபாரம் பெருகி இருக்கு சார், 100% வியாபாரம் பெருகி இருக்கு, நிறையா விண்டோஸ் ஓப்பன் ஆகிருக்கு. பட் அதோடைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து 2 விதமாக இதை எடுத்துக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சு, சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையாகிட்டே வருது. ஒரு படம் இப்போ ஜனநாயகம் ரிலீஸு, பராசக்தி ரிலீஸ் எல்லாம் வந்து போராடி தான் வந்திருக்கு. ஜனநாயகம் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கு. பராசக்தி போராடி அடுத்த ஸ்டெப்புக்கு ரிலீஸுக்கு வந்துட்டாங்க. இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த ரிலீஸுக்கு தேட்டர் வர்றதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலைகள் உண்மையாகவே நிலவிட்டு இருக்கு. இது வந்து புரிதல் இல்லாமல், சினிமாவோட இன்றைய நிலைமை புரிதல் இல்லாமல் பல ஆட்கள் அப்படி அது இருக்கிறாங்களா, இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறவங்க ஈஸியாக வந்துடுறாங்களாங்கிறத வந்து இன்னும் தெளிவாகலை. ஆனால் கடுமையாக இருக்குது சார். ஒரு படம் ரிலீஸுங்கிற எடுக்கிறது பிரச்சனையாக தெரியல சார். முன்னாடி எடுக்கும்போது தான் பிரச்சனையாக தெரிஞ்சுது, இப்போ எடுக்கிறது பிரச்சனை இல்லை. இது ஒரு ரிலீஸுங்கிறது வந்து பெரிய பிரச்சனை இதுவாக இருக்குது. இப்போ கூட ஜனநாயகத்துடைய ப்ரொடியூசர் KVN வெங்கட்நாராயணா வீடியோலாம் போட்டிருக்காரு. அதில் ஒரு தயாரிப்பாளராக இப்போ இதை ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னா அவர் என்னென்ன மாதிரி கஷ்டங்களை சந்திப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தயாரிப்பாளராக? மிகப்பெரிய பிரச்சனை சார். நம்ம KVN சாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மிகப்பெரிய பேக்ரவுண்டு எல்லாமே இருக்கிறதுனால சர்வைவல் எப்படிங்கிறது எல்லாமே வந்து வியாபாரம். சினிமாங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வியாபாரம் தான். அது வியாபாரத்தை வந்து நம்ம வந்து வேறு இதில் வந்து சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த வியாபாரத்தை. அந்த வியாபாரத்துக்கு முதலீடு போட்ட ஒரு தயாரிப்பாளர். நாங்கள் ஒரு தேனாண்டா அப்படின்ற 101 படங்கள் நாங்கள் தயாரிச்சிருந்தனால ஒரு படத்துடைய கஷ்டங்கள் என்னங்கிற ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டங்கள் எல்லா படமும் ஈஸியாக இருக்காது. இது மிகப்பெரிய மன உளைச்சல். பணத்தை தாண்டி மன உளைச்சல்னு ஒன்று இருக்குது சார். ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி இந்த காலகட்டம் வந்து சின்ன லெவலில் எதுவுமே இருக்கிறது இல்லை. ஒன்று இருந்தால் பெரிய லெவலில் இருக்குது, இல்லைன்னா இல்லாமல் இருக்குது, அப்படி இருக்குது. அந்த இதில் வந்து அவருடைய இடத்த நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா அதை தாங்கக்கூடிய இது வந்து அவருக்கு தைரியம், எல்லா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, இண்டிவிஜுவல் கேரக்டரைசேஷன் தான் இதை வந்து தெளிவுபடுத்தும். அந்த தைரியம் அவருக்கு வந்து ஆண்டவன் கொடுக்கணும். இதை தாண்டி வரக்கூடிய இந்த இடத்த கடக்கிறது, இதை கடந்ததுக்கப்புறம் இதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும் சார். ஆனால் இந்த இடத்த கடக்கும்போது அதோடைய வலிகள் அதிகம். இப்போ ஜனநாயகம் படம்ன்றதுனால KVNக்கு சொல்கிறோம், இது அத்தனை தயாரிப்பாளருக்கும் வருது. அத்தனை தயாரிப்பாளருக்கும் அந்த பெயின் வந்து வந்துட்டு இருக்கு. முன்னாடி வந்து பிரிண்ட் இருந்தது போது டெலிவரின்னு சொல்லுவாங்க, டெலிவரி கொடுத்தாச்சான்னு சொல்லுவாங்க. ஒரு தாய்க்கு இருக்கிற டெலிவரி மாதிரி தான் வந்து இந்த படத்தோடைய டெலிவரியும். இது வந்து இந்த தயாரிப்பாளர் வந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. அதை தாண்டி வந்துடுவாருங்கிறத நான் நம்புகிறேன் சார். நீங்கள் எல்லா தயாரிப்பாளரும் சொன்னீங்க கஷ்டத்தில் இருக்காங்க, சிரமப்படுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார். காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி அதெல்லாம் வந்து எந்த விதமான கட்டெல்லாம் உடனே ரிலீஸ் ஆகுது இல்லை சார். நான் தமிழ் தயாரிப்பாளர்களை சொல்கிறேன். முக்கால்வாசி வந்து எல்லாருங்கிறது வந்து நான் மெஜாரிட்டியை பேசுகிறேன். 1-2 நல்ல தயாரிப்பாளர்கள் எல்லாமே நல்லபடியாக தான் பண்ணுறாங்க. இன்றைய சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் இல்லை, பாஜக சார்புடைய ப்ரொபகண்டா படங்கள் மட்டும் எந்த விதமான பிரச்சனைக்கு இல்லாமல் வருதுன்னு நான் சொல்கிறேன். அது உண்மை தானே? இல்லை சார், எந்த காலகட்டத்துலேயுமே சார் எப்போவுமே வந்து அரசாங்கத்துடன் இது துறை வியாபாரம்ன்ற வார்த்தை சொன்னதுனால இது வியாபாரமாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர தயாரிப்பாளர் என்றைக்குமே அரசியலாக எடுக்கக்கூடாது. ஒரு டாக்ஸேஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் தான் போய் நின்னாகணும். ஒரு GST பிரச்சனைகள்லேயும் நாங்கள் தான் இருந்தாகணும். எல்லாமே வரியிலேருந்து எல்லாமே இன்கம் டேக்ஸ்லேருந்து கடைசியாக ஒரு தயாரிப்பாளர்கிட்ட தான் வந்து நிற்கும். ஸோ தயாரிப்பாளர்கள் பணம் போடுறவர்கள், நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பழைய காலத்தில் AVM பிரசாத் இவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட்டு போடும்போதே வந்து அரசியல் பேசக்கூடாதுங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். ஒரு நடிகர் அரசியல் இந்த படம் முடிகிற வரைக்கும் அரசியல் பேசக்கூடாதுன்னு. நீங்கள் பழைய கம்பெனி தேவர் ஃபிலிம்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த வந்து இருக்கும், அக்ரிமெண்ட்லேயே இருக்குமா? அக்ரிமெண்ட்டே இருக்கும்.
அக்ரிமெண்ட்லேயே போடுவோம். அந்த கிளாஸ் இப்போ யாரும் போடுறதில்ல. ஏன்னா பணம் போடுற அன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் முதலாளின்னு கூப்பிட்ட காலங்கள். எம்ஜிஆர் அவர்களே வந்து முதலாளின்னு கூப்பிட்ட காலம் வந்து கலைஞர் எல்லாருமே வந்து அரசியலையும் சினிமாவையும் தனியாக வச்சு இருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து அரசாங்கத்துடன் இருக்கணுங்கிறத அந்த காலத்துலேருந்தே எல்லாம் பின்பற்றிருக்காங்க. இது வந்து பல கோடி அன்று வந்து 100 கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இன்னைக்கு கோடி கணக்குக்கு மேலே போயிடுச்சு. கோடிகளும் சொல்ல அதையும் தாண்டியதாக இருந்தால் அது அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சு. ஏன்னா எல்லாமே வந்து பெரிய முதலீடு. அதை வந்து ரிக்கவரி பண்ணுறது ப்ரொடியூசரோட வேலை. அதை வியாபாரம் நடக்குதோ நடக்கலையோ நஷ்டமோ எல்லாமே வந்து ஒரே லாபம் எல்லாமே ஒரே தலையில் உழுகிறது தயாரிப்பாளர்கள்கிட்ட தான். அதனால் இதில் எந்த பாதிப்பும் நம்ம தெரிஞ்சே போய் அந்த பாதிப்புகளை நம்ம வாங்கக்கூடாதுங்கிறதுனால பக்குவமாக தான் வந்து தயாரிப்பாளர் இருக்கணும். ஓகே, இப்போ ஜனநாயக படத்துக்கு பிரச்சனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி மெர்சல் படத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு சார். அந்த காலத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு கொஞ்சம் நினைவுபடுத்த முடியுமா எங்களுக்கு? அங்கே வந்து சென்சார் படம் பார்த்துட்டாங்க சார். இதே மாதிரி தான் படம் பார்த்துட்டாங்க. கட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் சப்மிட் பண்ணோம். எல்லாம் முடிஞ்சுது. எவ்வளோ கட்ஸாக கொடுத்தாங்க மெர்சலுக்கு? அதுக்கு ரொம்ப மினிமமில் தான் கொடுத்தாங்க சார். ரொம்ப பெரிய கட்ஸ் எல்லாமே ஒன்றும் கொடுக்கல. அவங்க படம் பார்த்துட்டு சில விஷயங்களை மட்டும் சொன்னாங்க, நியாயமான விஷயங்களை. நாங்கள் அதையும் வந்து ஏற்றுக்கிட்டோம். சிலதை ஆர்கியூ பண்ணோம். எங்கன்னா அனிமலில் வந்து பிரச்சனைகள் வந்தது. அனிமல் இதே மாதிரி தான் அனிமல் பிரச்சனைகள் வந்தபோது திடீர்னு படம் வந்து தீபாவளி ரிலீஸுக்கு ஏன்னா எவ்ரி வியாழக்கிழமையும் அனிமல் வெல்ஃபேர் போர்டு கூடும். ஒரு படத்தோட அனிமல் இது பண்ணால் வியாழக்கிழமை தான் அதை வந்து சரி பண்ண முடியும். இல்லைன்னா அடுத்த வியாழக்கிழமை போகணும். நடுவில் எந்த நாளும் செல்ல சென்சாராது 5 நாள் 6 நாள் வேலை செய்வாங்க. முடிஞ்சால் ரொம்ப அவசர இதுக்கு அவங்க ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செஞ்சுருக்காங்க சென்சார். அது படம் ரிலீஸ் இருக்குது ஒரு பிரச்சனைன்னு நம்ம வந்து எடுத்து போய் ஆஃபீஸர்கிட்ட சொன்னோன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணியிருக்காங்க. சென்சார் பார்த்துருக்காங்க. அவங்க ரொம்ப அட்ஜஸ்டபுளாக நம்ம ப்ரொடியூசருக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தான் அதெல்லாம் பண்ணாங்க. அனிமல் வந்து எவ்ரி சட்டப்படி வந்து வியாழக்கிழமை தான் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சர்டிஃபிகேட் வரவே இல்லை. என்னென்னா அனிமல் கிளியர் ஆகலைன்னொன்னே நாங்கள் அப்புறம் டெல்லியில் அங்கே இருக்க போர்டில் வந்து அப்ரோச் பண்ணி இதோடைய சீரியஸ்னஸை சொல்லி இங்கே அப்போ இருந்த அரசாங்கத்திட்ட இங்கே இருக்க பேசி நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி அதை கேட்டோம். நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலை, இதெல்லாம் பண்ணலை. நாங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டபோது அவங்க உடனே கூப்பிட்டு சொன்னவொடனே திங்கக்கிழமை வந்து அதுக்காக ஸ்பெஷலாக இதுக்காக அவங்க அதுக்காக ஒரு இதோட பிரச்சனைகள் என்ன, தீபாவளிக்கு படம் வரலன்னா என்ன பாதிப்புங்கிறத தெரிஞ்சு அவங்க திங்கக்கிழமை பார்த்தாங்க. அப்போது வந்து சேர்மன் சென்சார் போர்டும் உள்ளே வந்தாங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ரா 2-3 கட்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து சேர்மன் பாஃபேலேருந்து வந்து ஒரு டீம் உட்காந்து பார்த்து பண்ணி செவ்வாய்க்கிழமை வந்து புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அது நடக்குமா நடக்காத தெய்வ செயலாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ஒரு நம்ம இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உருவாக்கப்பட்ட அமைப்புகள். இதை நம்ம ஒரு தனி இதுக்காக கேட்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு வரணுங்கிறது வந்து நம்ம எல்லாமே அவங்கள்ட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் புரியும் சொல்லி நம்ம புரிய வச்சு வர வைக்கலாம். ஆனால் அந்த நேரம் வந்து உங்களுக்கும் பார்த்துருப்பாங்க மீடியாவில் மெர்சல் டைமில். நான் அதை கடந்து வந்துட்டேன். நான் தான் சொன்னேன். இப்போ கேவிஎன் அவர்களை நினைக்கும் போது என்ன நான் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். அதே சூழ்நிலையை கடந்து வந்துடுவார். அன்றைக்கி பார்க்கும்போது இதெல்லாம் கடந்து வந்தோம். நீ ஏன் நீதிமன்றத்துக்கு போகலை? அந்த இது ஏன் உங்களுக்கு அந்த நம்ம எப்படி சாஃப்டாக போயிடலாம் இல்லை அனுசரித்து போகலான்னு நினச்சிங்களா? இல்லை 100% வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனைக்குள்ள சொல்யூஷனை பார்க்கணுமே தவிர நீதிமன்றம்ங்கிறது வந்து நான் வந்து தவறாக சொல்லலை. அங்கே போனால் அதோடைய கால நேரங்கள் எல்லாமே தள்ளிட்டு போவோம். நம்மளே இதாக இருக்கும். அங்கே நம்ம போய் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அது ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. கோர்ட்டோட ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. அந்த ப்ரொசீஜரை மீறி யாருமே இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கே போய் பண்ணுறதுக்கு நம்ம இவங்ககிட்டே ரிக்வெஸ்ட்டை பண்ணி இதே சரி பண்ண முடியுமான்றதான் என்னோட எண்ணமாக இருந்தது. அதை தான் நாங்கள் செஞ்சோம். அதுதான் சார். ஓகே. ஆனால் விஜய் படங்களுக்கு தொடர்ச்சி இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குல்ல, ஏதோ அரசியல் அழுத்தம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த வழக்கில் பார்க்குறப்போ துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் வரைக்கும் ஆஜராகி வாதிட்டு இருக்காரு. எனக்கு உண்மை அது என்னென்ன கரெக்டாக அரசியலான்னு எனக்கு தெரியலை.
அதே நேரத்தில் அவருக்கு விஜய் சாருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சு தான் இருக்குது. அதனால் இந்த படம் வெற்றி அடையுங்கிறது இருக்கும். எல்லாமே ஏதோ ஒரு சூழ்நிலைகள், எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல. ஓகே ஓகே. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் கூட நீங்கள் விஜய் வச்சு படம்லாம் எடுத்திருக்கீங்க. விஜய்கிட்ட பேசுனீங்களா? கேவிஎன் ப்ரொடியூசர்கிட்ட பேசுனீங்களா இது சம்மந்தமாக ஏதாவது? இல்லை சார், நம்ம அவங்களும் என்னை அப்ரோச் பண்ணி கேட்கல, சங்கத்துக்கு வரலை. அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பெரிய நீங்கள் சொன்னீங்க அட்வொகேட்ஸ் எல்லாருமே அட்வைஸ் கொடுக்கும்போது சங்கம் வந்து இது பண்ண முடியாது. இது அதே நேரத்தில் சங்கமாக வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், அவங்கள்ட்ட கேட்கலாம், ஒரு அறிக்கை கொடுக்கலாம். ஆனால் அந்த ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டங்கள் வந்து சென்சார் போர்டு என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் அமையும். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாரையும் காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. அவர் கேவியனை வந்து அவரே ஹேண்டில் பண்ணார்னா ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடுவாருங்கிறது என்னுடைய எண்ணம். பார்ப்போம். ஓகே. இந்த மாதிரி தொடர்ச்சியாக படங்களுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட பேட்டிலையும் அதனால் என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த டைம் கொஞ்சம் கெடுபடியாக இருக்குது சினிமா சூழலுங்கிற மாதிரி இருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக இதுக்கு மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கலான்ட்டு இருக்கீங்க? ரெப்ரசன்ட் பண்ணுறது. நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இந்த பேன் இண்டியா படங்கள் ரிலீஸை பற்றி ஒரு லெட்டர் சமீபத்தில் எழுதியிருக்கோம் சென்சார் போர்டுக்கு. இது வந்து பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. இன்னொரு பிரச்சனைகள் வந்து டைட்டில் வந்து இப்போ வந்து இப்போ ஒரு லாங்குவேஜில் ஒரு டைட்டில் வச்சா இந்தியா ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜும் அதே டைட்டில் வைக்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு இது கொண்டு வந்தாங்க. அது வந்து சாத்தியப்படாது. ஏன்னா இப்போ ஜனநாயகம்னா போய் போஜ்பூரியில் ஒரு ரிலீஸ் ஆகுதுன்னா ஜனநாயகம்னா அங்கே என்னென்னே தெரியாது, வேறு மாதிரி. அது அங்கே மொழிக்கு ஏற்ற மாதிரி வேறு இருக்கும், தெலுங்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு, இல்லை வச்சே ஆகணும்னு ஒரு வச்சா தான் நாங்கள் அந்த படத்தை வந்து நாங்கள் சென்சார் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா லாங்குவேஜுக்கும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதோட டிஸ்கஷன் இன்னமும் போயிட்டுருக்கு. அது வைக்க முடியாது. ஒரு இங்கிலீஷ் டைட்டில்னால் காமனாக இருக்கும் எல்லாருக்கும். மொழி வாரியாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த டைட்டில் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த ஆன்லைனில் இதை கொடுத்து அவங்க கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வர்றாங்க. அது வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் அது உடனே இன்னைக்கு கொடுத்து நாளையிலேருந்து இம்ப்ளிமெண்ட்னா அது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அது அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆன்லைனில் வந்து எல்லாம் புரிஞ்சு அதை பண்ணுறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு படத்தை பண்ணுறதுக்கு நிச்சயம் வந்து 50 நாள் வேணும். 50 நாளைக்கு முன்னாடி சென்சார் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு கிடையாது ஒரு படத்துக்கு. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஹாலிவுட்டில் நடக்குமே தவிர நம்ம ஊரில் இன்னும் அந்த ப்ராக்டிஸ் இன்னும் வரலை. முன்னாடி முடித்து ஒரு படத்தை வச்சுட்டு ஒரு வருஷம் ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஹாலிவுட்டில் தான் இருக்குது, இங்கே கிடையாது. இங்கே நம்ம படம் பண்ணுறோம், இன்றைக்கி ஆகுறோம், எல்லாருக்குமே அப்போ அதையும் பிளான் தானே சார் பண்ணணும். எல்லாமே நம்ம பிளான் பண்ணுறோம். எல்லாமே நியாயமான கருத்து தானே தெரியுது. நீங்கள் வந்து தேதி ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி எப்படி கொடுக்க முடியும்னு தமிழிசையெல்லாம் கூட கேட்டாங்க. இல்லை தேதி வந்து எப்போ சட்டப்படி நம்ம வந்து சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடி தேதி சொல்லக்கூடாது. அதுவே நம்ம ஏன்னா எங்கேயாவது தப்பாக எப்படிச்சா எதுவும் ஜனநாயகம் மாதிரி பெரிய படங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. ஏன்னா தேட்டருக்காரங்கள்லேருந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, அந்த இடத்துல பாதிப்பு இருக்கும். ஆனால் சட்டத்திட்டங்கள் இது வந்து சென்சார் ஆகி கட்ஸு கொடுத்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தேதி சொல்லியிருக்காங்க. அதை வந்து கேட்டு ஏன்னா நம்ம அங்கே போய் டிஸ்கஷன் போதே நாங்கள் டேட்டு போடுறோம்னு நான் சொல்லிடுவோம் ப்ரொடியூசர். சொல்லும் போது அதை சொல்லிட்டு தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது சேர்மன் சைட்லேருந்து இது வந்தது வந்து தெரியல சார். அது வந்து அதனால டேட்டு வந்து யாருமே முன்னாடி சொல்ல மாட்டாங்க. 2026 2027 இப்படி தான் பேசுவோமே தவிர நம்ம டேட்டாக சொல்லணும். அதுக்கு அந்த டேட்டை நோக்கி ஒர்க் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம் சார். இப்போ தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வரப்போகுது. திருப்பி நீங்கள் வந்து தலைவர் போட்டிக்கு நிற்க போகிறீங்க. எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. இது வந்து போன வாட்டி ரெண்டு வாட்டி நான் தலைவராக இருந்திருக்கேன். அப்போ இந்த கவர்மெண்ட்டோட நெருங்கி நிறையா விஷயங்களை வந்து தயாரிப்பாளர்கள் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி இந்த ஃபிலிம் மேக்கிங் பாலிசிஸ் மட்டும் இல்லாமல் நிறையா வெல்ஃபேர் வந்து இந்த கவர்மெண்ட் மூலமாக நம்மளோட முதலமைச்சர் மூலமாகவும் துணை முதலமைச்சர் மூலமாகவும் நிறையா வாங்கி கொடுத்துருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா பயனூர் இடத்துல இடம் வந்து வீடு கட்ட தயாரிப்பாளர்கள்
படம் எடுத்து இழந்த நலிந்த தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வீடுக்குள்ளே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வீடு வேணுன்றது என் அப்பா இருக்கும்போது கல்நரையால் கொடுக்கப்பட்ட இடம் ஜிஓ ரெனுவல் ஆகாமல் இருந்தது. அதுக்கு துணை முதலமைச்சர் மூலமாக முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ஜிஓ வந்து ரெனுவல் ஆனால் தான் இருக்கணும். இது நடுவில் இருந்த எந்த கவர்மெண்ட்லேயுமே வந்து நம்மளுக்கு வரல. இன்றைக்கி சொன்ன உடனே அதை பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வீடு கட்டும் பணி வந்து அதுக்கு இதாகிட்டு இருக்கு. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தமிழ்நாட்டில் எங்கே படப்பிடிப்பு நடத்தினாலும் வந்து ஒரு சிங்கிள் விண்டோ, ஏன்னா பெர்மிஷன் ஏகப்பட்ட பெர்மிஷன், போலீஸு, ஃபயரு, ஏகப்பட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அங்கங்கே பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் இங்கே செக்ரட்டரியேட்டில் போய் வாங்கி கொடுக்குற மாதிரி இன்று முதலமைச்சர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. இதோடைய ஆன்லைன் சிஸ்டம் நானே வந்து டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆன்லைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கிறது. ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இதை இது பண்ணுறேன். என்னுடைய இது வந்து வீடு கண்டிப்பாக பையனூரில் வந்து இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கணுங்கிறத வந்து முக்கிய குறிக்கோளாக இந்த தேர்தலில் நான் பயணிக்கிறேன். அது இருந்தால் பண்ணி கொடுத்துட்டேன். என்னுடைய கோல் வந்து அதுதான் இருக்குது, அதுதான் பண்ணுவோம். ஓகே, மும்முனை போட்டிகள் சார்? ஆமாம் சார், இப்போ மும்முனை போட்டிகள். உங்கள் கூட இருந்த கதிரேசன் மன்னவன் அவர் இப்போ அவரும் தலைவராக போட்டி போடுறாரு, உங்கள் கூட தானே இருந்தார்? கதிரேசன் வந்து செயலாளராக போட்டி போடுறாரு, தலைவராக. மன்னன் வந்து போன வாட்டி எலெக்ஷனில் எனக்கு எதிராக நின்னார் தலைவராக. இந்த வாட்டி தமிழ்குமரன், மன்னன், நானும் முன்முனை போட்டி நடக்குது சார். ஓகே, அவங்க நலம் காக்கும் கூட்டணின்னு வச்சுருக்காங்களோ? அவங்க நலம் காக்கும் கூட்டணி போன வாட்டி நான் வச்சிருந்த நலன் காக்கும் அணி தான் அவங்க வச்சிருந்தேன். அவங்க அந்த பேர் இது வந்து நலன் காக்கும் அணி, உரிமை மீட்கும் அணி, அதெல்லாம் வந்து இந்த எலெக்ஷனுக்கோசம் வைக்கிறது. ஆனால் அந்த அணி எதுவுமே வந்து இப்போ அந்த எலெக்ஷனுக்கோசோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க இது பண்ணுறோம், அணியாக யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சங்கமாக தான் எல்லாருமே இருந்திருக்கோம். ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அவங்க தமிழ்குமரன் இது, மன்னன் சுயேட்சையாக நிற்கிறார் சார், அணி இல்லாமல். உங்களோட டீம் வந்து ராமநாராயணன் அணி, அது பேர் வைக்க காரணம் என்ன சார்? இந்த நலன்காக்கும் அணி இந்த எலெக்ஷனில் ராமநாராயணன் அணி வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, 2006 இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக முன்னாள் தலைவர்கள் கேஆர்ஜி, மறைந்த கேஆர்ஜி அவர்கள் இருந்திருக்காங்க, இப்ராஹிம் ராவுத்தூர், இவங்கெல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எல்எம்எம் முரளி அவர்கள்லாம் நல்லா வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வந்தது வந்து இன்னும் தந்தையார் காலத்தில் 2006 11 அன்று வந்து இருந்த கலைஞர் ஐயாவோட இருந்து நிறையா விஷயங்களை இந்த தமிழ் திரை உலகத்துக்கு, சங்கத்துக்கு இல்லை தமிழ் திரை உலகத்துக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அந்த 2006 வந்து 2026 வந்து மறுபடியும் வரணுங்கிற எண்ணத்தில் அந்த அணியை இது பண்ணோம். என்னைக்குமே வந்து அவங்களுடைய காலங்கள், நல்ல காலங்களை வந்து அதுவாக இருக்கிறவங்க, இந்த டீமில் இருக்கிறவங்க அதை நோக்கி பயணிக்கணுங்கிறதுனால அந்த பேரை வச்சு இந்த 2026 போட்டிடுறோம் சார். உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? என்ன கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. நீங்கள் எல்லாரையும் கேட்டிங்கனாலும் தெரியும், நம்ம நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கையில் செய்கிறோம், நின்றுருக்கேன். நல்ல ஆதரவு இருக்குது. நம்ம இந்த பிரச்சாரங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. கூடிய விரைவில் அதோட ரிசல்ட் தெரியும் சார். நிச்சயம் சார். தரைப்பால தான் எல்லா பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடிகர்கள் மட்டும் பல கோடிகள் சம்பளம் வாங்கிக்கிட்டு ஓடினாலும் சரி ஓடாட்டியும் சரி அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. பொதுவாக மக்கள் பேசுகிறதான் சார் நான் வந்து கேட்குறேன். நடிகர்கள் வந்து மார்க்கெட் இருக்கும்போது அவங்க சம்பளம் ஏறுது சார், இருக்குது. நாங்கள் இப்போ நடிகர் சங்கத்தோட தயாரிப்பாளர் சங்கம், நீங்கள் சங்கமாக கேட்டதில் அதில் இதையும் பதிலாக எடுத்துங்க. தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கத்தோடு பேசும்போது நீங்கள் சம்பளம் கேளுங்க. ஒரு தயாரிப்பாளர் இங்கே இப்போது நான் ஒரு சம்பளம் கொடுப்பேன், இன்னொரு தயாரிப்பாளர் இன்னொரு சம்பளம் கொடுப்பாரு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கேட்டுக்கிறாங்க, அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி கேட்குறாங்க. ஆனால் அந்த வாங்குகிற சம்பளங்களை பிரித்து வாங்கிக்கிங்க. அட்வான்ஸ் எடுத்தோடனே 50% கேட்குறீங்க. அது வந்து படம் ஆரம்பித்து இன்றைக்கி டேட்டு கொடுக்குறதுக்கு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஆகுது. ஆனால் 50% இன்றைக்கே கொடுத்தோம்னா இதோடைய முதலீடு வந்து அதோடைய எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பெருசாக பாதிக்குது இவங்களை. நீங்கள் வாங்கிறத ஒரு 5% வாங்கிக்கிங்க, ஒரு அட்வான்ஸ் பேருக்கு வாங்கிக்கிங்க, ஷூட்டிங் போது வாங்குங்க, அப்புறம் டப்பிங் ரிலீஸும் போது எண்டில் வாங்கிக்கிங்கன்னா
ஒரு பலு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் சங்கமும் ஒத்துழைக்கிறாங்க, கன்சிடர் பண்ணுறேன்னு இருக்காங்க. பெரிய நடிகர்கள்ட்ட வந்து அவங்க எப்படி அதை கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது தயாரிப்பாளருக்கு. பாருங்க சார், மற்ற வேலைகள் எல்லாமே ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்து முடிச்சா மட்டும் தான் சம்பளமே கையில் வாங்க முடியும். ஆமாம். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு 40% சம்பளம். வேற லெவல் தான் சார். நிறைய விஷயங்கள் நடிகர்களை பற்றி பேசலாம். நடிகர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இன்னும் சரி சார், ஃபியூச்சர்ல வந்து ஏஐ வரப்போகுது. ஆமாம். ஒரு டெஸ்கில் வச்சே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிட முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பே இருக்குமாலாம் கூட தெரிலலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு சங்க தலைவர் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சினிமாவில் இவ்வளோ வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவுமே சார் இப்போது 3 நாள் முன்னாடி ஒரு ஐஎன்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதோட ஏஐக்கு நார்ம்ஸு இந்த கண்டிஷன்ஸ் கொண்டு வர மாதிரி பண்ணும். நீங்கள் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாவே டப்பிங் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. சவுண்டுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐயில் நிறைய டெவலப்மெண்ட் வரப்போகுது. இதை வந்து ஒரு ஒழுங்கு படுத்தினா தான் அடுத்து இருக்கும். இதில் வந்து ப்ரொடியூசர்ஸை விட அதிக டெக்னீஷியன்ஸ்க்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஏன்னா குறிப்பிட்ட பேருக்குள்ளே போகுது. அந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் வேலை வரப்போகுது. அவங்களுக்கு மட்டும்தான். இது உண்மைதானுங்களா? அது சூழ்நிலைகள் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மைதான் சார், உண்மைதான். ஹாலிவுட்டில் அதை இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஏஐ சிஸ்டமை வந்து சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு மேலே ஸ்ட்ரைக் நடந்து அதை நடிகர்கள்லேருந்து எல்லாரும் பண்ணாங்க. இப்போ நடிகர்கள் இல்லாமலே நம்ம அந்த நடிகரை வச்சு பர்மிஷன் வாங்கினா பருவோம். என்னென்னா நடிகர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ராயல்ட்டி டெவலப்மெண்ட்டு நல்லா ஈஸியாக அதிகமாக ராயல்ட்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நடிக்க தேவையில்லை, வருஷம் கழிச்சு வரணும் சம்பளம் வாங்கிட்டு. ஆமாம். தயாரிப்பாளர்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏஐலனால தயாரிப்பாளருக்கு பட்ஜெட் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் வேலை வாய்ப்புகள் மிக பெருசாக பாதிப்பு இருக்குது சார், மிக பெருசு. ஏன்னா இங்கே வந்து தொழிலாளிகள் கிட்டத்தட்ட ஒரு 15,000 தொழிலாளிகள் இருக்காங்க. லைட்மேன்லேருந்து ஒரு பாத்திரம் இது பண்ணுறதுலேருந்து சாப்பாடு போடுறவங்கலேருந்து மெஸ்ஸுலேருந்து பார்த்திங்கன்னா 15,000 பேர் இருக்காங்க. அவங்களுடைய பாதிப்புகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து எண்ட் ஆஃப் தி டே அதை நோக்கி போய் தான் ஆகணும். ஏன்னா வளர்ச்சியை நம்ம தடுக்க முடியாது. வளர்ச்சியை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறத நம்ம சங்கமாக இதை வந்து முக்கியமான விஷயமா இது வந்து எல்லா பிரச்சனையும் விட பெரிய பிரச்சனையாக இது உருவாகும் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். விகடன் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.